அது எடுத்து வெளியே கொண்டு வரட்டும். அது எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே கொண்டா, ஈச்சியோட கொண்டா. இங்கே பாருங்கள், இது இம்ட்டுக்கான் தான் இருக்குது. இதில் பார்த்தா 200 கிராம் 300 கிராம் தேன் இருக்குது. இது ஈக்களோடு இருக்குது, தெரியுதா? அது உங்களை கழிச்சு காட்டுறேன். இதுதான் கொம்பு தேன். இப்போ எடுத்துருக்கோம், 3/4 கிலோ இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படியே கையில் கொண்டா, இது வாரேன். இது வாரம் பிடிச்சிக்கிட்டோம். இந்த பாருங்க, இது எவ்வளோ பெருசு பாருங்கள். இதுவே 1.5 கிலோ இருக்கும். ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கு. மகரந்தம் என்னென்னா கம்மியாக தான் வைக்கி. தேடி பார்த்து இதில் ஒரு கொம்பு தேன் கிடக்கு, பார்த்துட்டோம். இது பாருங்கள், அது கட் பண்ணுறாரு, அது உள்ளே கிடக்கு. அது தூர போட, அது ஏன் அது கட் பண்ணதெல்லாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். இது பாருங்கள், மஞ்சள் நிறம், ஒயிட்டு, இவ்வளோ கூடு நாங்கள் இப்போ வந்து எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது இந்த கூடு, இந்த நேரத்தில் இப்போ கூடு எடுத்திருக்கோம். இதில் இருந்து பாருங்கள், இதிலே 200 கிராம் தேன் இருக்குது. இந்த சைஸ் பாருங்கள். அண்ணே, நம்ம அன்றைக்கி எடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு 2 கிலோ போல் ஒரு கொம்பு தேன் எடுத்தோம் பார்த்தீங்களா? இந்த சைட்லேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கோம். இந்த ஒரு சரியான கொம்பு தேன். அது மெதுவாயிடு பாண்டி, மெதுவாயிடுறா பாண்டி. கொண்ட இங்கே திருப்பு. அப்படியே வச்சிரு. வேலையே போட்டியாடா நீ. இருவார பாதி அங்கே மாட்டிக்கிட்டு, அந்த பாதி நீ விட்டு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அது எடு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இந்த கொம்பு தேன். நம்ம பிடிக்கிறதுக்கு இப்படி தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், உடஞ்சிரும். மேலே உடஞ்சி இருந்தது, தூக்கி மேலே வச்சிட்டேன். அது மேலே போய் எடுத்துருக்காரு. கொண்டா அப்படியே. அந்த குஞ்சு கூட அங்கேவே உடஞ்சி கீழே விழுந்துட்டு அதை எடுக்காரு. அப்படி கொண்டு வா. இந்த மேல் பகுதியில் தான் தேன் இருக்கு. இங்கே கொண்டு வராரு பாருங்க. இந்த மேல் பகுதியில் தான் தேன் இருக்கு. இங்கே பாருங்கண்ணா, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இப்போ இந்த வேப்ப மரத்தில் எடுத்தது. இது வேப்ப மரத்தில் எடுத்தது. இந்த பாருங்கள், ஒரு ஈக்கள் 2 ஈக்களில் ஏகப்பட்ட ஈக்கள் வந்து இதில் சுற்றுது. இது ஃபுல்லாக என்ன எடுக்குன்னா மகரந்தம், தேன், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இது பூக்கள்கிட்ட பாருங்கள், இந்த மாவு எடுக்குது பாருங்கள். இந்த ஈக்கள் காலில் பாருங்கள், மாவு எடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இது என்ன செடி பார்த்தோம்னா தும்பச்செடி. இந்த தும்பச்செடியில் வந்து தேன், ஈக்கள் வந்து தேன் எடுக்க பாருங்கள். இந்த தும்பச்செடியில் வந்து தேன் எடுக்க பாருங்கள். இது வந்து அடுக்கு தேன். இந்த அடுக்கு தேன் வந்து தேன் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த பாருங்கள், நான் காட்டு. அச்சோ, தேனை ஓடிச்சிட்டு அதை அப்படி கொண்டு வா. அப்படி கொண்டு வா. இரு, நான் பிடிச்சிக்கிறேன். நீ வெளியே வா. நீ வெளியே போ. அந்த அறம் தூர அந்த தேன் பாருங்க. இது வந்து வேப்ப மரத்தில் எடுத்தது. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். சைஸ் பாருங்கள், தேன் எப்படி இருக்கு பாருங்கள்.
அடிக்குதா? அது சிக்கதான் செய்யும், அது காஞ்சது தானே. या भी है तो अपना दूर में திருப்பு திருப்பான், அப்படி திருப்பு. हेड ढीके लेना लेना இது மட்டும் பிடிச்சிக்க. हल्ली दाखवतो का धरण जाणार. चो தேன் வேஸ்ட்டாக போயிருச்சுடா. ஒன்றாவது முடியும். कट हल्दी जा சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசுட்டு பாருங்கள். இதே மட்டும் 1 கிலோ தாண்டி நிற்கி, கையில் பிடிக்க முடியல, முள் இருக்குது, அதனால் உரசாஞ்சி பிடிச்சிருக்கேன். அப்படியே அந்த சைடு கீழே போ இருக்குது, அப்படி திருக்கு. அதுக்கு இங்கே பாருங்க, இது ஒன்று எடுத்துட்டாரு. காசு கத்திராசா இப்போ ये हॅटी शेत आपण की पुढे શું કરે કાલ ये हॅटी शेत લેશે તો પણ દાયો તો આ பிச்சி கட்டு இப்போ வெட்டு மேலே தாம் சேத்துல வைத்து தக்க எடுத்துக்கொண்டு வா, கையில் கொண்டா. தேன் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இதில் ஒன்று இருக்குது, இந்த இதுக்குள்ளே ஒன்று இருக்கு பாருங்க, இந்த உள்ளே இருக்கு பாருங்க, கருப்பு கருப்பா. இந்த ஒன்று இருக்குது, இது முள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஆடா பாவி, இந்த தேனுக்கு போய் இப்படி ஆக்கிட்டீங்களடா. ஓ சரியான வாயிட்டு இருக்கு. ஓ சரியான வாயிட்டுச்சான். இதுவே காய்க 1/2 கிலோக்கு மேலே இருக்கு. இது தேன் வடியுது பாருங்க கீழே. ஆனால் மகரந்தும் கிடையாதுண்ணா, ஃபுல்லாக தேன் மட்டும்தான் இருக்குது. அச்சோ அச்சோ கொண்டா அப்படியே. அரு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. திருப்பு அப்படியே. ஆனால் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கு பாருங்க. பல்ட்டாங்க எப்படி இந்த அரம்புடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கொம்பு தேன். இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இதில் மகரந்தம் பாருங்கள் செம்மையாக இருக்குது, மகரந்தம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா அடுக்கு தேன் கொம்பு தேனெல்லாம் எடுத்து ஒன்றா தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கிட்டு கிடப்போம். கட் பண்ணு.
அடி எடு 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 நல்ல மேலதான் இருக்கியா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். கொம்பு தேன் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளேருந்து எடுத்தோம், அதோட வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள். கொண்டா जा बढ़ जा हरियाणा चांगली झाली. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் தேன். இது வர வெளியே வரட்டும். திருப்பு அப்படியே. அப்படி திருப்பு. கொண்டா बाघ मूची काढ़ भी ನಿಮ್ಮ ಪಲ್ಯ ಚಿಕ್ಕಮ್ಮೆ அது குச்சி புடி இல்ல வரேன் அப்படியே கொண்டு வா. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க கொம்பு தேன். அது ஈக்கள் பறக்க வச்சு காட்டுறேன். கட் பண்ணி கீழே போட்டா அது வேஸ்டா போயிடும். தேன் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இல்ல தேன் பாருங்க வடிகிறது பாருங்க, உங்களுக்கே தெரியும் தேன் வடிகிறது. இப்போ கொண்டு வா அந்த கம்பை தூக்கி இந்த தேன் கொடு. கொம்பு தேன் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நம்ம உள்ளே குடிந்து எடுத்தோம், எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அப்படியே கொண்டுட்டு வா, அப்படியே கொண்டுட்டு வா. என்னடா நீ சட்டையெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கவா? அங்க வாளியில கொண்டு போடா டக்கு. நீ தேனு கீழே வடிது பாரு. கொட்டு கொட்டை கீழே கொண்டு வா. மாட்டு குழம்பு பக்கத்துல போனது போய் அந்த கங்க எரு வச்சு ஊதி வச்சுட்டு போயிட்டாங்களா, காத்தடிச்சு பிடிச்சா என்ன செய்ய முடியும்? சரி
அது பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் நிற்காரு பாருங்கள் கொம்பு முள் மரத்தில். வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக பண்ணி காட்டுற பாருங்கள். அப்படி திருப்பி கொடு. அதே தான். அப்படி திருப்பி கொடுத்தா தான் அதை வாங்க முடியும். கொண்டா இங்கே பாருங்கள் கொம்பு தண்ணி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் முள் மரத்தில் மேலே ஏறி ஒரு கொம்பு தண்ணி வெட்டிகிட்டே இருக்காரு. இந்த பாருங்கள் இந்த கொம்பு தேனுக்கு வந்து சீல் மூடலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கொம்பு தேன் பாருங்கள் சீல் மூடலை. அந்த தேன் எப்படி இருக்கு பாருங்கள். கொம்பு தேன் வந்து சில தேன் வந்து சீல் மூடி இருக்கும், சில தேனுக்கு வந்து சீல் மூடாது. இந்த மாதிரி இருக்கும். அது பிடிச்சி நிற்கிறதுக்கே வசதி இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சீல் மூடாமல் இருக்கும் தேன். மெதுவாக இறங்கி இந்த பாருங்கள் கொம்பு தேன்லேயே சீல் மூடாத தேன் இது. இந்த எக்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஏரியா இந்த கொம்பு தேன் பொந்து தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏரியாவில் தான் கிடைக்கும். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னுமே நல்லா பயங்கரமாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து ஸ்பெஷல் நெக்டார்ஸு. அது ஏன் ஸ்பெஷல் நெக்டார்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பூக்களே வேறு, டோட்டலாக அந்த பூக்களே வேறு. அதனுடைய குறிப்பிட்டு எந்த முருங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த முருங்கை டேஸ்ட் பயங்கரமாக தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் ட்ரையான பகுதி. கொஞ்சம் எந்த நெக்டாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து தித்திப்பாக இருக்கும் தேன். அந்த தித்திப்பை பார்த்துட்டு நீங்களாக எதுவும் அஷ்யூம் பண்ணிக்க வேணான்னு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதாக இங்கே பாருங்கள் எவ்வளோ தும்பப்பூ பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்தோம்னு சொன்னால் இதில் தேன் வேறதே காமிக்க முடியும். ஆனால் இந்த தேன் நான் இப்போவே சொல்லிடுறேன். 2 உறுதி சுத்தமான காட்டு தேன் பண்ணை தேன் அதிசயம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் எடுக்கல. 2வது கலப்படம் செய்யப்படல. 2மே நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொந்து தேன் வாங்கினீங்க இந்த ஒரிஜினாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தித்திப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப தித்திக்கு திகட்டுற அளவுக்கு இருக்கும். அது ஏன்னா ட்ரையான பகுதி, அதனால் அப்படி இருக்குது. அந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஆத்தோரங்கள் அதிகம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் ஸ்பெஷல் நெக்டார்ன்ட்டு. அது ஆனால் பார்த்திங்கன்னா ரன்னியாக இருக்கும். இது ரன்னியாக இருக்காது, கெட்டியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த வேரியேஷனை பார்த்து நீங்கள் வேணுமோ எது வேணுமோ வாங்கிக்கோங்க. நான் போகிறது வந்து அது போவேன் யூஸ்வலி. குறிஞ்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை நான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு எது வித்தியாசமாக தோணுதோ, உங்களுக்கு எது வேணுமோ இதையும் ட்ரை பண்ணலாம் அதையும் ட்ரை பண்ணலாம். 2ம் மாற்றி மாற்றி வாங்கிக்கோங்க. சரியா? இந்த தடவை பார்த்திங்கன்னா இங்கே தும்பை தான் அதிகமாக பூத்துருக்கு. போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவர்கிட்ட சொல்லி தான் விடுவேன். இந்த சிவப்பு கலர் பூ சொன்னேன்னா அதில் தேனிப்பூச்சி மேயறதே எடுத்துருக்காப்புல. இதெல்லாம் உங்களுக்கு தேனிப்பூச்சி மேயறதே எடுத்துருக்காப்புல. இதை நான் அப்படியே இந்த ஷார்ட்டையே அப்படியே உங்களுக்கு வைக்கிறேனே. எனக்கு அனுப்புங்க. இந்த ஷார்ட்டையே அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேனே. இன்னொன்று எனக்கு பார்த்தீங்கன்னா வாப்பா முன்னாடி வா. இது ஒரு சிவப்பு பூனே, நம்ம பூ இல்லை. இது நான் சொன்ன பூ இல்லை, இது ஒரு வேறு பூ. ஆனால் இது அருமையாக இருக்குது. ஆரஞ்சு கலரில் வரும். அதான் ஆரஞ்சு கலரில் வரும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துகிற ட்ரைவ்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நம்பிக்கையான ட்ரைவ்ஸ் மட்டும்தான் நான் கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கேன். பெருசாக பணம் சார்ந்து யோசிக்காமல் என்ன பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட மட்டும்தான் தேன் எடுப்பேன். சீப்பாக கிடைக்குது அப்படி கிடையாது. என்ன பிடிச்சிருக்கும், எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கும் அப்படின்னா மட்டும்தான் அவங்க மூலிமா மட்டும்தான் போக வருவேன். அந்த மாதிரி தான் இது. ஸோ இப்போ கொம்பு தேன் யார் யாருக்கு ஊற்றுறோம் பார்த்துலாம். இது வந்து கொம்பு தேனுங்க. எவ்வளோ போலன்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ போலன்னு இருக்குது. இதில் இன்ஜெக்ட் பண்ணிலாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. இது போட்டு தான் புளிவாங்க, அழகாக போட்டு புளிவாங்க. இதில் இன்ஜெக்ட்லாம் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நீங்கள் ரோட்லலாம் ஒரு சிலர் விற்றுட்டு வருவாங்க பாருங்கள். சும்மா அவங்க பார்த்தீங்கன்னா மேலே தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. தேனை கூட்டிலேருந்து எடுத்து காமிக்க முடியாது அவங்களால. ஸோ இதில் இன்ஜெக்ட்லாம் பண்ண முடியாது. சரியா? அதையும் சொல்லிடுறேன். பாருங்கள் ஒழுவுதா வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபுல்லு போலன்னு எல்லாமே எடுத்தாச்சு. கொஞ்சம் 5 பேத்துக்கு போடுறேன். சரிங்களா? அண்ணே வைங்கண்ணே நீங்கள் போட்டுக்கு. இது முள் பயங்கரமாக. சரிங்களா? பாருங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இந்த மாதிரி உள்ளே போட முடியுமா? போடவே முடியாது. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துருவேன் நான். ஆனால் எவ்வளோ மகரம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ போலன்னு இருக்குது பாருங்கள். இதில்
இந்த 5 பேத்துக்கு தான் இந்த போலன்லாம் கிடைக்க போகுது. ஆக்சுவலாக இந்த போலனை தனியாகவும் எடுத்து விற்பாங்க. இது புழுராட்டு இல்லைப்பா, போலன் தான். புழுங்க கிடக்கட்டும். போட்டு புழிஞ்சிருவோண்ணே. ஓகே. எவ்வளோ போலன் வருது பாருங்கள். அப்போது உங்களுக்கு அது கிறிஸ்டலைஸும் ஆகலாம், அதையும் நான் சொல்லிடுறேன். எவ்வளோ போலன் இருக்கு பாருங்கள், ட்ரை போலன். ஓகே, 5 கிலோ வராது? வரும்ல. மொத்தமாக போட்டு புழிஞ்சிருவோம். எனக்கு அறுத்து மட்டும் விட்றேனே ப்ரோ. இந்த 5 பேத்துக்கு சொன்னேன் இல்லையா, பாருங்கள். இப்போ இதுக்குள்ளாரில் தேன் இருக்குது. இந்த துணியில் போட்டு இப்போ புளிவோம். 5 கிலோ வராது? கம்மியாக தான் வரும். ஓகே. அதில் வடிஞ்ச தேன் இருக்குல்ல? ஆமாம், அது கொஞ்சம் அதில் ஊற்றிருங்க. சரிப்பா. ஊற்ற முடியுமா இப்போ? ஊற்றுருங்க. அது ஊற்றுறதுன்னா எல்லாம் எடுத்து தான் ஊற்றணும். அப்படியா? கொஞ்சம் வச்சு பூ காய்ச்சி பார்த்தீங்கன்னா அதோட தான். சூப்பர் சூப்பர். ஒவ்வொரு தேனுக்கு வந்து ஒவ்வொரு நேரம் இருக்கும். ஓகே. இது பாருங்கள், இது டிஃபிகல்ட்டி. அங்கே நான் ஈஸியாக கட் பண்ணியிருப்பேன். இந்த புழுராட்டை எடுத்துடுறேன். இது வந்து டிஃபிகல்ட்டி பாருங்கள். ஏன்னா இது முள் இருக்குது, இந்த மரத்தில் ஃபுல்லாக முள் இருக்குது, சரிங்களா? அதனால் இதை கட் பண்ணி எடுக்கிறதே கஷ்டம், டிஃபிகல்ட்டி. எவ்வளோ போலன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பகுதி மட்டும் கட் பண்ணி வெளியே எடுக்கணும். பார்த்து வெட்டுங்க, ஏன்னா முள்ளை அது எடுத்தாச்சு. தனியாக வச்சுருங்க. ஒரு சிலர் கொம்பு தேன் மட்டும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு போடுறது. கொம்பு ஒன்லி இன்னொன்னையும் எடுத்து வைப்பா. இன்னொன்று வச்சு இல்லை, கொம்பு ஒன்லி அதை எடுத்து வை பாட்டில். அது என்ன பேர்? இதோடவே இன்னொருத்தர் பேரும் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க கொம்பு தேன் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. காயத்ரி வினோத்குமார், கேர் ஆஃப் செல்வகுமார், கும்பகோணம். கொம்பு தேன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் இதிலிருந்தே, இந்த பேட்ச்லேருந்தே அப்படியே போட்டுறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் ஏதும் ஃபோர்ஜரிலாம் பண்ண முடியாது. ஓகே, உள்ளுக்குள்ளே இருந்தால் வருது. ஒரு சிலர் ஒரு சிலர் சும்மா வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்காக சொல்ல. பாருங்கள், இதுக்குள்ளார இன்ஜெக்ட்லாம் பண்ண முடியாது. இது கிறிஸ்டலைஸ் ஆகும். எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓகே, இது பாருங்கள், இது இருக்கா? இதுதான் வைல்டான ஒரு ஹைவே. அப்படியே பேக்டாக சூப்பராக ஒரு ஷோரூமில் கிடைக்கிற ப்ராடக்ட் மாதிரிலாம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஏதோ ஒரு முள் இருக்குது, அதனால் இப்படி தான் கட் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும். இங்கே முள் இருக்குது, அதனால் இதை கட் பண்ணுறக்குள்ளே எனக்கு கையெல்லாம் வலிக்குது. அப்புறம் இந்த பூச்சியெல்லாம் எடுத்துருவோம். இதை எடுத்துருவோம். ஓகேவா? இதை எடுத்துருவோங்க, எடுத்துருவோம். உன் ஃபோனு முடியா எடுத்துக்கலாம். ஃபோன் தரமாட்டேன், வேலை இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ பெரிய முள் இருக்குது பாருங்கள். இதை கவர் பண்ணி தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கு, கட்டி வச்சுருக்கு, சரிங்களா? இவ்வளோ பெரிய முள்ளை கட் பண்ணி கவர் பண்ணி கட்டியிருக்கு. அது பார்க்கும்போது அப்படி தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே அப்படி கவர் பண்ணி கட்டி வச்சுருக்கு. ஸோ நான் பிடிக்க முடியாது இதை, அதனால் இது கட்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த தம்பி வந்து எடுக்கிறப்பமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கஷ்டம்லாம் இருக்கும். அதனால தான் அவர் வந்து ஸ்பீடாக அவங்கள கட் பண்ண விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது, வச்சுட்டே இருக்காங்க பாருங்கள். ஏன்னா நாம் இங்கே வச்சுருக்கிறவங்களுக்கு மேலேயே வச்சிட்டிங்களாட்டு இருக்குது. தம்பி விட்டு விட்டு கட் பண்ணு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கட் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் கட் பண்ணி துணியில் போடுங்க. நீங்கள் கட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நானே எடுத்துக்கிட்டா படப்படன்னு. கடைசியாகனா ஒரு தடவை நீங்கள் கட் பண்ணுங்கண்ணே, சரியா? பாருங்கள், அப்போது ஒரு கொம்பு தேன் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கரடு முரடான ஒரு முள்ளு மரத்தில் கூட அது கட்டி வச்சுருக்குங்க. பாருங்கள், ஓகே, கரடு முரடான ஒரு முள்ளு மரத்தில் கூட அது கட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம பார்த்து மெதுவாக அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வரணும். இது மொத்தத்தையும் போட்டு புழிஞ்சு காமிப்போம். இப்படி தான் அதை எடுக்க முடியும்.
ஒரு ஹியூமன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, இங்கே பாருங்கள். என்ன அதில் புழு ராட்டில் இருந்தால் அப்படி எடுத்து விட்ருணும். சரி சரிப்பா. அந்த சக்தி இந்த புழுவுக்கு இருந்துச்சுன்னா அது மேல் பார்த்து இருந்துச்சுன்னா. இப்போது இதை ஃபுல்லாக கிளியர் பண்ண சொல்கிறேன் நான் உங்களை. பண்ணிவிட்டு பாருங்கள், போலன்னு பாருங்கள். போதுண்ணே, இங்கே பாருங்கள். அந்த ரெட் ஃப்ளவர் ட்ரீ பிளான்ட்டுன்னு சொன்னேன்னா அதனுடைய போலன் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனுடைய போலன் இப்படி தான் இருக்கும். தேன் கொஞ்சம் புளிக்கும், எக்ஸ்ட்ராவாக பயங்கரமாக தித்திக்கிற தன்மை இருக்கும். இந்த தேனுக்கு இருக்கும். கிறிஸ்டலைஸ் ஆகும். கிறிஸ்டலைஸ் ஆச்சுனாலே எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, சக்கரைப்பாவு தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சக்கரைப்பாவு வேறு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகுங்க. கிறிஸ்டலைஸும் ஆகும். இன்றைக்கி சக்கரைப்பாவெலாம் யாருமே போடுறதில்ல. ப்ரௌன் ரைஸ் சிரப்பு தான் போட்டு கார்ப்பரேட் லெவலில் விற்றுட்ருக்காங்க. சவுண்ட் இல்லாமல் விற்றுட்ருக்காங்க. நம்ம சவுண்ட் இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு 18 பேருக்கு பேரை சொல்லிடுவேன். இப்போ அறுத்து ஊற்றும் போதே, ஏன்னா இவங்களாம் அர்ஜென்ட்டு. அதாவது ரொம்ப நாள் பண்ணிட்டோம் நாங்கள் தேன் கிடைக்காம. இந்த பக்கமெல்லாம் ட்ரையாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துருவேன். ஓகே, ஓகே. இது பாருங்க, இது ஒரு மாதிரி இருக்கா. ஒவ்வொரு கூட ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இது ட்ரை. ஓகே, மறுபடியும் போட்டு புளியும். இது பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாத்தையும் இப்போ இந்த கிளாத்தில் போட்டு புளிவோங்க. இது எல்லாத்தையும் போட்டு புளிவோம். பூச்சியெல்லாம் கிளியர் பண்ணுவோம். எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அவங்கள புளி விட்டுருவோம் தம்பி. அப்பப்போ ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். நிறுத்திட்டு. ஓகே, இது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக முள்ளுங்க. என் கையில் ஃபீல் பண்ண தெரியுது பாருங்கள். இங்கெல்லாம் முள்ளை கவர் பண்ணி இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய முள் பாருங்கள். இதை வந்து அப்படியே ஸ்வீட்டாக பார்க்குறக்கு ஈஸியாகலாம் போட முடியாது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய முள் இருக்குது பாருங்கள். இதை கவர் பண்ணி கட்டி வச்சுருக்கு. கொம்பு தேன் தானே, அப்படியே புழிஞ்சு எடுக்க வேண்டியது தானே. அப்படின்னா அப்படி முடியாது. இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அது துணியில் போட்டு புழிஞ்சு அப்படி தான் கொடுத்து ஆகணும். ஓகே, பாருங்கள். இப்போ க்ளியர் பண்ணுறதுக்கு விட்ருக்கேன்னா கிளியர் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த குச்சியை கிளியர் பண்ணுறதுல எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு முள் 1 2 3 4 1 2 3 4 5 6. இங்கே ஒன்று இருக்குது 7 8 9 10 11. ஒரு அரை கிலோ தேன் எடுக்கிறதுக்கு 11 முள்ளை வந்து அழகழகாக 11 முள்ளை வந்து ஹேண்டில் பண்ணி அழகழகாக செதுக்கி எடுத்தால் ஒரு அரை கிலோ தேன் வரும். அதனால தான் போட்டு புளியறது. ஸோ இது வந்து ஆல்ரெடி காய்ச்சி வச்சுட்டுலாம் பண்ணுறது இல்லை. ஏன் போட்டு புளியிறேன்னா காரணம் இதுதான். ஏன்னா அப்படியெல்லாம் ஒரே இதால் புளிய முடியாது. ஃபுல்லாக முள். இதில் எல்லாத்துலேயுமே முள். இங்கே வா காமி. எப்படி பிடிக்கிறது? இதை ஃபஸ்ட்டு இங்கே தான் பிடிக்கணும் முள். அதனால தான் அவரே க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டு புழிஞ்சு உங்களுக்கு ஊற்றிடுவேன். இப்படி தான் வருது உங்கள் தேன். இப்படி தான் வருது. அதை நான் உறுதி கொடுக்குறேன். ஆனால் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வெயிலில் கேமரா ஹீட் ஆயிரும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு மத்தியில் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி ஒரு சில நேரம் கொடுக்க முடியாது. 1 2 ஸ்கிப் ஆகிடும், பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆகுமே தவிர இதில் எதுவும் மறைக்கிறதுக்கெலாம் இல்லை. பாருங்கள், கட் பண்ணுறது அப்பப்போ விட்டு எடுத்துக்கப்பா. ஸோ இவ்வளோ தான். இதுதான் கூடு, சரிங்களா? இதுதான் கூடு. அங்கே அறுத்துட்ருக்காங்க. இது நான் வந்து 2 மணி நேரம் ஆகும் இது ஃபுல்லாத்தையும் நாங்கள் பிரித்து எடுக்கிறதுக்கு. அதையும் காமிச்சிருப்போம். உள்ளே கொஞ்சம் வடிஞ்சும் இருக்குது, சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் போட்டு புழிஞ்சிட்டு கீழே வடிஞ்ச தேனையும் சேர்த்து தான் போட்டு புழிவேன். அப்போ அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த 18 பேர்த்துக்குமே ஊற்றுறது நான் அப்படி தான் ஊற்றுவேன். அதனால் என்னென்னா, இந்த 2 மணி நேரத்தையும் நான் வீடியோவே வச்சு காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. அதனால் ஒரு கட்டு இருக்கும், அதுக்கு சார்ஜ் போயிடும். அதனால் ஒரு கட்டு இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாத்தையுமே அவர் கட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் காமிக்க மாட்டேன். அங்கங்கே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் காமிச்சிட்டு ஸோ ஊற்றும் போது காமிப்பேன், சரிங்களா? இப்போ என்னென்னா,
போட்ட வரைக்கும் கூடு எத்தனை பேத்துக்கு வருதுன்னு பார்க்கலாம். அறுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். போட்டு முடிச்சதும் இப்போ யார் யார் பேர் சொன்னோன்னோ அவங்க எல்லாத்துக்கும் போட போகிறேன். காமிச்சிருப்பா. நீங்கள் பண்ணு முடிச்சா அப்படியாண்ணே. அண்ணே குச்சியில் அடிச்சதில் போட்டோம். அந்த போட்டுருக்கு இந்த சைடில் இருந்தா நான் கேட்டால் புளிஞ்சிடலான்னு நினைக்கிறேன். போதும், புளிஞ்சிட்டு அடுத்துக்கு பேட்ச் இங்கே ஊற்றிக்கலாம். काटा छे भाई कोई छे ஷார்ட் எடுத்துக்கப்போம். மகரந்த கலர் போட்டு புளிஞ்சு விடுங்க பார்க்கலாம். இந்த இப்போ மேலே இருக்குல்ல அந்த தேனை அப்படியே சேர்த்து அதில் ஊற்றணும். அதிலிருந்து அவங்க எடுத்து போடுறதே காணும். எவ்வளோ தேன் சொல்லி காமிச்சிங்க. ஆமாம், நான் கேட்டேன்ல இந்த பாரு தேனு குழம்பு. இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்கிட்ட தான் வீடியோ எடுப்பாங்க. இவங்க ஒரு சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் மாதிரி வச்சிருக்காங்கம்மா. நான் நம்ம வீடு தெரியுதா, சைடில் தான் வீடியோ எடுப்பாங்க. ஆமாம், நான் பே பண்ணிட்டேன். ஒரு ½ லிட்டர் சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க அனுப்பிடுவாங்க. ஓகே அப்படியே அதை வடிச்சு ஊற்றிருங்கண்ணே. ஓகே சரி ப்ரோ, நீங்கள் பார்ப்போம். சரிங்க, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. பாடி வரும். ஓகே, என் தம்பி தான். அப்படியா? ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் நம்பரு. நான் பேசுகிறேன். எப்பா மறந்துடாப்பா. ஒரு ½ லிட்டர் நான் அட்ரஸ் அனுப்பிட்டு அவளுக்கு தெரியா. ரூபா மட்டும் வந்து இப்போ பாரியா அந்த வாரப்பா. சரி, முடிச்சுட்டு வரேன். சரி சாப்பாடு கவுண்ட் நன்றிங்க. ஓகே. உங்களுக்கு பேர் ஒழுங்காக தருகணும். இப்போ சைடில் நாங்கள் அப்படியே வச்சு ஊற்றிக்கிறோன்னே, நீங்கள் சைடில் இதை போட்டு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். சரியா? புளிஞ்சதை நாங்கள் ஊற்றிக்கிறோம். சரிப்பா. ஆனால் ஊற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் தம்பி. அந்த பாண்டி இருக்காரு. பாண்டி கொண்டு நான் அதை கட் பண்ணுறதுக்கு நான் உட்காந்துருக்கேன். ரைட்டு, ஒரு 2 ஆள் கட்டிங்க உட்காந்துருங்க. 2 ஆள் ஊற்றி விட்டுருவோம். சூப்பர்ண்ணே. கடைசியாக முழுசாக புளிஞ்சுக்கலாம். அதை விடுங்க, வலிச்சு ஊற்றுறது கடைசியாக ஊற்றிக்கலாம்ண்ணே. சரிப்பா. இப்போதைக்கு புளிங்க. இது மறுபடியும் கட்டிங் எடுத்து போடுங்க, அவ்வளோதான். சார் கூடு எப்படி என்ன மாதிரி கூடு வச்சுருக்காரு பாருங்க. இதில் இதெல்லாம் 1.5 கிலோ வருங்க. சாதாரணமாக 1.5 கிலோ வரும். அது ஒரு புளிப்பா 2 கிலோ இருந்துச்சு எடுக்கும்போது. அதை எடுக்கும்போது 2 கிலோ இருந்திருக்கும். உடஞ்சிருக்குது எல்லாம். 2க்கு மேலே இருக்கும்ண்ணே. இது பாருங்க, இதே 1 கிலோ. இது மட்டும் இவ்வளோ பெருசு இருந்துச்சு. அதான் உடஞ்சிருச்சு. ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டால் உடஞ்சிடும். இதெல்லாம் எடுக்கும்போது 1/4 கிலோ வரும். இது மட்டும் 1/4 கிலோ வரும் மினிமம். இது பாருங்க. ஓகே. இது பாரு தம்பி, கிளாஸாக இருக்கு பாரு. கொம்பு தேன் கேட்ட எல்லாத்துக்குமே ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுங்கண்ணே. நமக்கு அடுத்த மாதமெல்லாம் ஃபுல்லாக கொம்பு தேன் தானே வரும். நான் கூட இருந்து எடுக்கிறதுக்கே வரேனே. ஏரியாலாம் கூப்பிடுங்க. கூட்டி போட முடியுங்களா? அந்த ஊர் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது. நமக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது. யாராவது வந்து கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஒன்று தான் எங்களுக்குன்னு. ஏன்னா நம்மளுக்குன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்குன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. ஆமாம், நான் காட்டுக்குள்ளாரெலாம் ரொம்ப வரக்கூடாது. நான் நல்லா புரிஞ்சிருவீங்களே தம்பி. கஷ்டம் எனக்கு தெரியுது. இதுதான் அடுக்கு தேவை. இதுதான் அடுக்கு கொம்பு. ஆண்டி அது சாப்பிங்க. நல்லா 3 கிலோ நீங்கள் புளியும் போது உங்கள் பாதி வீடு அதில் போகும்போது. ஆமாம், புளியுறது அவ்வளோ கஷ்டங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புளிஞ்சா ஈஸியாக இருக்கும். மொத்தமாக போட்டோம்னா கஷ்டம். போய் உயிர் வந்துடும். இது எத்தனை பேத்துக்கு வரும்? இதில் 8 பேத்துக்கு வந்துடும் தம்பி. மேலேயே வந்துடும். கொஞ்சம் ஊற்றும்.
ஃபுல்லாக அடுப்பு. இது மாவு. இந்த 18 பேரும் அர்ஜென்ட் கேசஸ் தம்பி. ஓகேண்ணா. போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கடைசியாக இதை போட்டு புளியணும். திக்னஸ் இருக்கும். இதில் எவ்வளோ இருக்குது? இதில் அடித்தேன் இருக்குங்க, அதையும் புழிஞ்சு தான். சரி, இதில் அடித்தேன் இருக்குது, அதாவது வடிஞ்சது, அதுவும் கலந்து தான் ஊற்றுவேன். அதை நான் சொல்லிடுறேன். வடிஞ்சதும் போட்டு தான் ஊற்றுவேன். நான் 2-3 வீடியோவில் நம்ம லிங்கை பற்றி நான் பேசுகிறேன். பேசுங்களா? நான் எப்படி பேசுகிறேன்னா எடுக்கும்போது ஓகே, கொம்பு தேனை எடுக்கும்போது பேசுகிறேன். இது மறுபடியும் இன்னொரு புளி போட்டு புளிவுங்க கடைசியாக. கம்மியாக போட்டு புளிக்கணும். ஊற்றிடலாமா? ஏன் தம்பி சைடில் வச்சு ஊற்றிட்டா அவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கா, இதையும் போட்டு புளிய போகிறோங்க. இந்த பக்கம் இதையும் போட்டு புளிய போகிறோம். ஓகே, இதையும் போட்டு புளிய போகிறோம். அங்கே வந்து ஃபுல்லாக இவர் புளிஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் 18-20 பேருக்கு சொல்லியிருந்தேன். மேற்கொண்டு யார் யாரோ அவங்க எல்லார் பேரையுமே போட்டு ஊற்றிடுறாங்க. இதுதான் தேன். இங்கே எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அவ்வளோதான் தேன். அதில் எத்தனை பேத்துக்கு வருதோ அது எல்லாத்துக்குமே நான் ஊற்றிடுறேன். சரிங்களா? உறைஞ்ச தேனை அதையும் ஊற்றுறோம். இது விட்டு நான் தூக்கிறேன். கை எடுத்து நீ கை எடு. போதும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பேட்ச் ஊற்றிக்கலாம். ஊற்றுவேண்ணா? முடிஞ்சோடையும் ஊற்றிக்கிங்க. ஓ, கடைசியாக தெரிஞ்சிரும் தம்பி. கடைசியாக இந்த இடையை வச்சிடலாம் அதில். ஓகேவா? சொல்லிக்கலாம். அடுத்து போடுங்க. வீடாக முடிச்சுட்டு போகலாண்ணே. அவங்க நீங்கள் இப்போ உட்காந்து வடிகட்டுறதுக்குன்னா இப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்சிருச்சாட்டு இருக்கு. மொத்தத்தையும் கடைசியாக போட்டு ஊற்றிட்டு போயிட்டே இருக்கும். சரி, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சு போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாம், எல்லாத்தையும் மொத்தம் புழிஞ்சு எடுத்துகிட்டு இவ்வளோ தான் வந்ததுங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேத்துக்கு வருதோ அத்தனை பேத்துக்கு ஊற்றிட்டு போயிடுறேன். 10 நாளில் வந்து மறுபடியும் அடுத்து பார்த்துக்கிறேன். சரிப்பா. 10 நாளில் இன்னொரு 50 கிலோ 100 கிலோ எடுங்க கூடோட. அது போக நீங்கள் அனுப்ப வேண்டியது அங்கே ஈரோட்டுக்கு அனுப்ப சொல்கிறேன். அனுப்பி சொல்கிறேன். இப்போ அந்த வடிகிற தேன் வந்து அது பார்த்தோம்னா 50 கிலோக்கு மேலே கிடக்கும். 50 கிலோ 55 கிலோ இருக்கும். அதான் எனக்கு 100 கிலோ ஈரோட்டுக்கு மேற்கொண்டு எவ்வளோ வேணுங்கிறது நான் சென்னைக்கு சொல்கிறேன். சென்னைக்கு அனுப்பிச்சுடுங்க. ஈரோட்டில் பூண்டு போடுறேன். அப்படியா? பூண்டுக்கு 100 கிலோ வேணும். அடுக்கு தேன் வந்து 100 கிலோ இருக்குது. கொம்பு தேன் வந்து கொம்பு தேன் தான் 150 கிலோ இருக்கும். இல்லை, அதுக்கு நான் கொம்பு தேன் தான் போடுவேன். இப்போ கிட்டத்தட்ட கட்டிங் முடியுதுங்க. அந்த 18-20 பேர் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அர்ஜென்ட் கேஸு. அது போக மேற்கொண்டு யாருக்காக கிடச்சாலுமே நான் ஊற்றிடுவேன். இதையும் கட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? நம்ம ஜக்கில் ஊற்றினா முடிஞ்சு போச்சு. தேன் இந்த புழு கூட நெருங்கும்ல. ஆமாண்ணே, அது கெட்டு போகுது. அதனால் பயமாக இருக்குது. அது ரெண்டாவது ராயல் ஜெல்லி ரொம்பவும் நம்ம எடுக்கக்கூடாதுங்க. எடுத்தோம்னா தேனி பூச்சி ரகம் அழிஞ்சு போயிடும். மறுபடியும் தேன் கிடச்சிட்டே இருக்கணும்னா நமக்கு புழுடாட்டை எடுத்து விட்டோம்னு சொன்னால் எப்படி தேன் கிடைக்கும்? நான் என்ன பண்ணுவேன்னா அந்த புழு கூட எடுத்து திரும்பி கட் பண்ணி அங்கேயே வச்சிடணும். அதுதான் கரெக்டு. நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம். அது ஆக்சுவலாக நான் அந்த முழுசாக அழிச்சு எடுத்துகிட்டு வராங்களா, அவங்கள்ட்ட எனக்கு பிடிக்காது. நான் அப்படி சொல்லிடுவேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. எடுக்கவும் மாட்டேன். இன்னொரு இடத்துல போய் ஒரு இடத்துல கூப்பிட்டாங்கன்னு சரி பார்த்தப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தேன் கூட்டு ஃபுல்லாத்தையுமே நெருப்பு வச்சு விட்டுறாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. போனால் புகையே கொடுக்க மாட்டேன். வாயை வச்சு இப்படி காற்ற மட்டும்தான். அந்த மாதிரி எடுத்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், தேன் ரகம் அழிஞ்சு போயிடும்.
நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கொம்பு தேன் எடுக்கும் போகும்போது ஃபஸ்ட்லேருந்து குச்சியை தட்ட மாட்டோம். பக்கத்தில் போய் நான் வந்து எடுத்திருக்கேன்ல உங்களோட, அது எனக்கு தெரியும்ண்ணே. பார்த்துருக்கீங்க எப்படி? ஆமாம், புழுராட்டை போட்டு வந்துடுவோம். பரவாயில்ல, ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். படப்படன்னு முடிச்சிட்டோம். அது இதில் போட்டு எடுக்க போகிறீங்க. இதில் போட்டுக்கிறீங்களா? அதில் தேன் ஆல்ரெடி இருக்குது. அதை விட இதில் ஈஸியாக இருக்காது. ஏன்னா அதில் மறுபடியும் தேனில் ஊறும், இதில் ஊறாது. அப்படி பாட்டு அவங்களோட பாட்டு பாடி இருக்கோம். பாடி சொன்னீங்க ऐसे उठी पानी ரைட். நீங்கள் பாட்டுக்காருங்கண்ணே, ஸ்லோ மோஷன் நாங்கள் எத்தனை முள் இருக்குது பாருங்க. முள் கிடையாது இல்லை, பார்த்து கையில் குத்திக்காம எடுங்க. ஒரு சிலர் முள் இருக்குது, ஒரு சிலர் முள் இல்லை. இது வேப்பமரம். வேப்பமரம் அது. ஓகே நவீன் படியாக குச்சிலாம் இல்லைங்கண்ணா கடைசியாக போடுவாங்களாம்மா. ம் சரியா சேர்த்து போடுறாங்க. தேனா? இல்லை அது தேன் தான். ஓகே, தேன் தான் இப்போ அது. அது கருப்பாக இருக்கிறனால உனக்கு அப்படி தோணுது. தேன் தான் அது. ஓகே. இப்படி வந்துடுங்களா வீடியோ பண்ணுறது? இப்படி வாங்க. ஆச்சு வேறு வேறு இருக்குதா? இருக்கு ஓடிங்க. அங்கேருந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு வருங்க. ஏன்னா ஏர்போர்ட் தாண்டி வருது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்குள்ளாரே சிக்கிமில் போய் வாங்கினேன் இதை. அதுக்கப்புறம் இப்போ பூட்டான் போனேன். அங்கே ஒரு விதமான கத்தி இருக்குது, பட்டாங்கன்னு. அது பேர் வந்து இப்படி நீளமாக இருக்கும், வெட்டுக்கத்து மாதிரி இருக்கும். பார்க்குறேன், நான் சொல்கிறேன். எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா தண்ணி எங்கேயா கிடைக்குமா கடைசியாக கழுவிட்டு போகிறது? அது வெளியே போய் பிரச்சனை இல்லை. பிரதர் ராகேஷ் சின்னசாமி ஹண்ட் ஃபுல்லாத்தையும் காமிச்சிட்டேன். பெங்களூரு உங்களுக்காக ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. பாட்டில் வெயிட் காமிப்பீங்க. பாட்டில் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 515ங்க. நான் அதுக்கு மேலே தான் ஊற்றுவேன், சரியா? 1515 இருக்கணும் பிரதர். இது ஊற்றுறேன். ஊற்றணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஊற்றிடுவேன். இந்த அளவு வந்துட்டாலே தெரிஞ்சிடும். அதிகமாக ஊற்றிட்டேன். பிரதர் உங்களுக்கான தேன் கரெக்டாக தான் வந்துருக்குது. ஒரு 10-20 கிராம் அதிகமாக இருக்குது, பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு 1 கிலோ ஊற்றியாச்சு பிரதர். ராகேஷ் சின்னசாமி பெங்களூர். கொம்பு தேன் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு. பிரதர் சசிகுமார் அரவாக்குறிச்சி தாலுக்கு உங்களுக்காக உங்கள் தேன் ஊற்றுறேன். இப்படி வச்சுக்கோ. கொம்பு தேன் கேட்டிருந்தீங்க. ஃபுல் வீடியோ ஹண்ட்டு காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. நிறைய ஊற்றிட்டணும். ஏன்னா மேலே வந்துட்டேன். கரெக்டாக வந்துச்சு. சரி, இப்போ அவங்களுக்கு கணக்குக்கு நான் கொடுத்தாகணும். அதனால் வந்துருச்சு பிரதர். 1515 வரணும், மேலேயே வந்துச்சு. சசிகுமார் அரவாக்குறிச்சி தாலுக் உங்களுக்கு பொந்து தேன் அல்லது கொம்பு தேன் கேட்டிருந்தீங்க, கொடுத்துருந்துச்சு. சிஸ்டர் ஸ்ரீவேணி சேலம் உங்களுக்கு தான் இது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தான் ஊற்றிடுறேன். ஆயிரத்தி 515 கிராம் வரணும். ஃபில் ஆகிறத க்ளோஸ் எடுத்து கொடுங்க.
1515 கிராம் இருக்கணும் சிஸ்டர். ஸ்ரீவேணி வி சேலம். நான் கொஞ்சம் ஊற்றணும், ஊற்றிடுறேன். 10 கிராம் ஊற்றணும். தாராளமாக வந்துடும். ஊற்றிடு சிஸ்டர். சிஸ்டர் ஸ்ரீவேணி சேலம் உங்களுக்காக இது பார்த்துங்க. நன்றிங்க. பிரதர் ஐயனார் கோயம்புத்தூர் உங்களுக்காக பரோவர் கொம்பு தேன் கேட்டிருந்தீங்க. கொம்பு தேன் கிடச்சிருக்கு, பார்த்துக்கலாம். ஊற்றுறது கஷ்டமாக இருக்குது. நின்று கூட ஊற்றிடுவேனே, அது எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் கரெக்டாக காமிக்கணும்ல. அது ஊற்றும்போது நான் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேங்க. ஓகே, அந்த அளவு ஒரு வாட்டி பார்த்துச்சுன்னா அது அவ்வளோ வந்தாலே வந்துடும். நம்ம இடம் கம்மியாக கொடுத்துட்டோன்னு அவங்க சொல்லிடக்கூடாது. அப்படியா? ஒரு 10-20 கிராம் அதிகமாக போனால் பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மேம். போடுங்க சார், கொடுங்க. கரெக்டாக இருக்கும். இல்லை கம்மியாக இருக்கும். கரெக்டாக இருக்குண்ணே. இல்லை கம்மியாக இருக்கும். 5 கிராம் கம்மியாக. 1515 கிராம் வரணும் பிரதர். சரி, நீங்கள் வேணால் இடம் வச்சு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக. பிரதர் ஐயனார் ஆர் கோயம்புத்தூர் உங்களுக்காக இது. பிரதர் மாதவன் எஸ் பெங்களூர் உங்களுக்காக இது. ஏர் டைட்டாக இருந்தால் போகாது. ஆமாம், மாதவன் எஸ் 6. கொஞ்சம் மேலே தூக்கிப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் தூக்கணும். கரெக்டாகும். கரெக்டாகுண்ணே. பக்கா கரெக்டாக பக்காவாக இருக்கு. இது மாதவன் எஸ் பெங்களூர் உங்களுக்காக இது பார்த்துக்கோங்க. சன்னுக்கும் அதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாட்டில். என்ன கலரில் இருக்குல்ல. பிரதர் எஸ் விநாயகம் காட்பாடி உங்களுக்காக. கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுக்கோங்க. எஸ் விநாயகம் காட்பாடி உங்களுக்காக ஊற்றுறேன். கொம்புத்தேனு கரெக்டாக கொம்பத்துக்கு. கரெக்டாகும். அதிகமாகவே போயிடுச்சு. எடுத்துருங்க. கரெக்டாகுங்க அது. பிரதர் எஸ் விநாயகம் காட்பாடி உங்களுக்காக கொம்புத்தேனு கரெக்டாக வந்துச்சு. பிரதீப் மூர்த்தி பெங்களூர் கொம்புத்தேன் எடுத்துருக்குங்க. இந்த பேட்ச் ஃபுல்லாகவே கொம்புத்தேன் கிடச்சிருக்கு நிறையா. ஃபுல்லாக ஒரு தெரியுதுல்ல. ஓகே, கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்ட். பிரதீப் மூர்த்தி பெங்களூர் உங்களுக்காக இது கொம்புத்தேன் கிடச்சிருக்கு. ஃபுல் எக்ஸ்ட்ராக்ஷன் பாருங்கள். சஸ்திவேல் திண்டுக்கல். சக்திவேல் அப்படி போட்டுக்கிறா, சஸ்திவேல் தானான்னு தெரியல. சஸ்திவேல் எஸ் திண்டுக்கல் உங்களுக்கானது. கொம்புத்தேனு இல்லை, கொம்புத்தேனார் கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க. கொம்புத்தேனு ஃபுல்லாகவே கொம்புத்தேனு. கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும், அவ்வளோதான். கரெக்டாக இருக்கும். எடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். சஸ்திவேல் எஸ் திண்டுக்கல் வர ஒரு கொம்புத்தின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். 5 கிராம் சேர்த்தி ஏற்றுக்கு. ஓகே பிரதர், உங்களுக்கு தான் இது. பிரதர் அன்சார் ஷேக் அஸ்ஸலாமு அலைக்கும் பெங்களூர் உங்களுக்காக இது. கொம்புத்தேனுங்க.
ம் பக்காவாக இருக்கும் பார்த்துக்கோ. என்னது இது பர்ஃபெக்டாக வைக்கிறா. 515 கிராம் பாட்டிலு. அதாவது எடையே போடாமல் வைக்கிறேன், எடையே போடாமல் இப்படின்னு ஊற்றி வைக்கிறேன். கரெக்டாக 1515 இல்லைன்னா 1520 வருது. தம்பி பார்த்துட்டு ஏதோ மிஷின் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. கரெக்டாக ஊற்றுறேன். ஓகே, நன்றி. வெதர் ஜின்சேல் கன்னியாகுமரி கொம்புத்தேன் கேட்டிருக்கீங்க. கொம்புத்தேன் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால தான் உங்களுக்கு லேட்டு. ஓகே ஜி. பர்ஃபெக்டாக இருக்கும் பாரு. ஆயிரத்தி 525 கிராம். ஓகே, ஜின்சியல் கன்னியாகுமரி உங்களுக்கு தான் கொம்புத்தேன். பார்த்துக்கோங்க. ஓகே, ஜோன்ஸ் ஜே செகண்ட் 1 kg. பிரதர் உங்களுக்கு அங்கே எழுதுனா 1 kg, இங்கே 1 kg. இங்கே கொம்புத்தேன், அங்கே வந்து பரோஹனி. வெரி லக்கி. 2 டோட்டல் வேறு ஒரிஜினு. அதில் டோட்டலி வேறு ஒரிஜின்ஸு. அது வேறு ஒரிஜினில் பொந்து தேன், இது வேறு ஒரிஜினில் கொம்பு தேன். செமையாக இருக்குது இந்த தேன். ஃபனல் ஜோன்ஸ் ஜே சென்னை. இங்கே வச்சு ஊற்றணுமா? ஏன்னா கொஞ்சம் வலுவும் பார்த்தீங்களா. ஓகே ஓகே. எத்தனை பேர்த்துக்குண்ணா வரும்? வரும். கேட்ட எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி இருந்துட்டா பரவாயில்ல. கரெக்டாக வரும். அதிகமாகிடுச்சு. 1515 கிராம் காமிச்சதுன்னா கரெக்டாக 1 கிலோ பிரதர். 20 கிராம் சேர்த்தியாச்சு. ஜோன்ஸ் ஜே பிரதர் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ பிரதர். மகேஷ் ஆர் சென்னை உங்களுக்கு தான் கொம்புத்தேன் அல்லது பரோஹனி கேட்டிருந்தீங்க. மகேஷ் ஆர் சென்னை. ஓ பரவாயில்ல சாரி அண்ணா, க்ளவுஸ் போட்டிருக்கீங்களா? ஒரு வலிச்சு விட்டு நான் வைக்கிறேன். ஆனால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வலிச்சிருங்க. சாரிண்ணே, வெளிச்சத்துக்கு ஸ்லிப் ஆகிட்டேன். பிரதர் மகேஷ் ஆர் வைங்க, வெயிட் வைங்க. சென்னை கரெக்டாக இருக்கும் மேம். உங்களுக்கு பிரதர் ஸ்ரீதரா ஆர் பெங்களூர் உங்களுக்காக பொந்துத்தேன் அது கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க. ஊட்டுறோம். ரம்லேயே கிடக்கும். 4-5 கிலோ கிடக்காது, 10 கிலோ கிடக்கும். 10 கிலோ கிடக்குங்க கடைசியாக பருப்பு. பேர் என்ன சொன்னேன் அதே மாதிரி. ஸ்ரீதரா ஆர் பிரதர் உங்களுக்கு தான் இது. பெங்களூர். ஓகே, கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு. பிரதர் ஸ்ரீதரா ஆர் பெங்களூர் உங்களுக்கு தான் இது. கரெக்டாக. MFD ஃபயாஸ் பிரதர் கோயம்புத்தூர். இதுக்கே வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னு நினைக்கிறேன். இல்லை, அடர்த்தி எனக்கு கைக்கு தெரியுதுல்ல. அப்படியா? சொன்னா இல்லையா? ஓகே, கரெக்டாக. பிரதர் விஜயராகவன் கலசப்பாக்கம். விஜயராகவன் NS கலசப்பாக்கம் உங்களுக்கு தான் இது. ஹண்ட் எல்லாமே வச்சுருக்கேன் ப்ரோ, பார்த்துக்குங்க. ஒருவேளை இது ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோவில் இருக்கும்.
கொஞ்சம் ஊற்றணும். கரெக்டாக இருக்குண்ணே. பிரதர் விஜயராகவன் NS கலசப்பாக்கம் வரல, ஒரு நிமிஷம் கொஞ்சோண்டு ஊற்றி விட்றேன். இல்லை இல்லை இரு ஊற்றுங்க ஊற்றுங்க. பிரதர் கூடுதல் இது என்னன்னா கண்டத்தரம் பண்ணல, மற்றவங்களுக்கு பத்தாம போயிடும். பிரதர் விஜயராகவன் NS கலசப்பாக்கம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. பிரதர் கனி ஆசாத் திருச்சிராப்பள்ளி உங்களுக்காக கொம்புத்தேன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கொம்புத்தேனே கிடச்சிருக்கு. ஹண்டெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், பூரா கொம்புத்தேன் எடுத்து எல்லா வீடியோவும் இருக்கும். ஃபுல் வீடியோ அனுப்பிச்சிடணுண்ணே. சரிண்ணே. இப்போவே வாங்கிட்டு போயிடுவோம். சரி. ஐயோ அதிகமாக ஊற்றிட்டேன். கரெக்டாக அவ்வளோதான், இதோட கரெக்டாக. பதினஞ்சு கிராம் பத்தில் கம்மியாக அதிகம் கரெக்டாக 10 கிராமாக ஊற்றிடும். 10 கிராம் சேர்த்து விட்டோம் பரவாயில்ல. பிரதர் கனி ஆசாத் திருச்சிராப்பள்ளி உங்களுக்காக கொம்புத்தேன். பிரதர் எஸ் முத்துக்குமரன் செங்கல்பட்டு கொம்புத்தேன் ப்ரிஃபர்டுன்னு சொல்லியிருக்கீங்க. கொம்புத்தேனே கிடச்சிருச்சு ப்ரோ. லாக். ஓ மை காட், நல்லா அடர்த்தி. முத்துக்குமரன் எஸ் செங்கல்பட் பிரதர் ஓகே வந்துச்சு. பிரதர் ஜெயராம் சுமந்திரன் காஞ்சிபுரம் உங்களுக்காக பரோ ஒரு கொம்பு கேட்டிருந்தீங்க, எடுத்தாச்சு. $500 கிலோ எடுக்கலாமா அடுத்த மாதம்? போதும் எடுத்துலாம். கிடைக்குமா? இல்லை கிடைக்கிற சீசனாக சொல்லுங்கள், நான் பாட்டுக்கு வாக்கு கொடுத்துருவேன். அப்புறம் போன தடவை மாதிரி கம்மியாக கிடைக்கிது அதுன்னு சொல்லக்கூடாது. சரி. மார்ச்சில் எடுக்கலாமா? எடுத்துலாம். ஒரு மாதம் நின்று சொல்லுங்கள். அப்படின்னா சொல்கிறேன், இல்லைன்னா தள்ளி போட்டுக்கிறேன். மே வரைக்கும் தள்ளி போட்டுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். மார்ச்சுக்குள்ளே சொல்லிட்டா 60 நாளில் 500 கிலோ சொல்லுங்கள். நான் எடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தான் எடுத்து கொடுக்க போகிறேன். அதுதான் தப்பானது. என்னால் முடிஞ்ச வரைக்கும்ட்டீங்கன்னா என்னால் முடியலன்ட்டு போயிடுவீங்க கடைசியாக. அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. முடிஞ்ச அளவுக்குன்னா 500 கிலோ நான் சொன்னா எடுத்து கொடுத்துடணும். நான் எடுத்து கொடுத்துட்றேன். பிரதர் ஜெயராம் சுமந்திரன் காஞ்சிபுரம் உங்களுக்காக. ஏன்னா நான் சொல்ல போகிறேன், கொம்புத்தேன் ஆர்டர் பண்ணுறேன்னா பண்ணிக்கிங்கன்ட்டு. கடைசி நேரத்தில் கையை உரிச்சிடாதீங்க சொல்லிட்டேன். பிரதர் விஜய் கே திருவள்ளூர் உங்களுக்கு பரோஹனி 1 kg. ஆனால் கொம்புத்தேன் கிடச்சிருக்கு. கொண்டு வர கொம்பு தான் சொன்னேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக இன்னும் ஒரு இது கொஞ்சம் 1-2 மிஸ் ஆகிடுதேப்பா. கணிப்பு மிஸ் ஆகுது. தம்பி கண்ணு வச்சிட்டியா? அதிகம் வந்துச்சு. பிரதர் விஜய் கே திருவள்ளூர் உங்களுக்கு க்ளவுஸில் தொடச்சிருங்கண்ணே.
சிஸ்டர் காயத்ரி வினோத்குமார் கேர் ஆஃப் செல்வகுமார் கும்பகோணம். உங்களுக்காக கொம்பு தேன் மட்டும்தான் வேணும்னு கேட்டிருக்கீங்க. கொம்பு தேனே கிடச்சிருச்சுங்க. கரெக்டாக சிஸ்டர் காயத்ரி வினோத்குமார் கேர் ஆஃப் செல்வகுமார் கும்பகோணம். உங்களுக்கு தான் இது வந்துச்சு. பிரதர் பூபதி பொள்ளாச்சி கொம்பு தேன் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃபுல் பண்ணுறேன். தொழுவருக்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சு. ஐயோ நிறைய ஊற்றிட்டேன். ஆமாம் பக்கத்தை தூக்கிட்டேன். இது சாட்சி வைங்க சரி வந்துட்டு எடுத்து இதில் போட்டுங்க, ஜக்கில் போட்டுங்க. கவுத்துருங்க. அதான் நிறைய ஊற்றிட்டேன் ப்ரோ, அதனால் குறைச்சிடுறேன். பிரதர் பூபதி பொள்ளாச்சி உங்களுக்கு இது. ஓகே ஸ்டார்ட் பண்ணி. பிரதர் பூபதி பொள்ளாச்சி உங்களுக்காக ஊற்றுனது கரெக்டாக இருக்குது. போட்டுக்கோங்க. பிரதர் பிரவீன்குமார் திருப்பூர் கொம்பு தேன் கேட்டிருந்தீங்க. அது எடுத்து டக்குனு குறைச்சிட்டோம். ஓகே பிரதர் பிரவீன்குமார் திருப்பூர் உங்களுக்கு ஊற்றிட்டேன், வச்சுட்டேன். 40 கிராம் அதிகமாக இருக்குது. பிரதர் ஜி சுரேஷ் சன் ஆஃப் கணேசன் கன்னியாகுமரி உங்களுக்காக. பிரதர் ஜி சுரேஷ் சன் ஆஃப் கணேசன் உங்களுக்கு தான் இது. பிரதர் தமிழரசன் ரத்தினம் சிவகங்கை. கையில் வலிக்குதியா? ஓ சாரி ஊற்றுங்க. எங்கே வலியுது? இன்னும் கொஞ்சம் வலி இது. கடைசியாக தொடச்சிருங்க துணி போட்டு. தொடச்சிடலாங்க. ஈர துணி இருக்குல்ல. ஆமாம் போதுங்க. அதிகமாகிடுச்சு. பிரதர் தமிழரசன் ரத்தினம் சிவகங்கை உங்களுக்காக ஊற்றுனது வச்சுட்டேன். பிரதர் ஃபர்கான் நியாஸ் சென்னை உங்களுக்காக ஊற்றுறேன். இது அடித்தேனுங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது.
நிறையா தான் ஊற்றிட்டேன். கரெக்டாக எடுக்கணும். எடுங்க. ஒர்கானியாஸ் ஊறுகாய். இது மகாராஜா கோவில்பட்டி கொம்பு தின்கிட்டு இருந்தீங்க. கரெக்டாக இருக்குங்க. அதிகமாக கரெக்டாக வைங்க. உங்களுக்கு பிரதர் தமிழ் செல்வன் திருச்சி கொம்பு தேன் அல்லது பொந்து தேன் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக கரெக்டாக இருக்கும். ஒரு கிலோ பிரதர் மோகன்ராஜ் சேலம் உங்களுக்காக. அது நீங்கள் எப்படி வச்சாலும் அவ்வளோதான் வருது ஸ்பீடு. வெளியே லீக் ஆகிடுச்சா? இல்லை, நீங்கள் உள்ளே வைங்க. வெளியே கொஞ்சம் லீக் ஆகிருக்கு இல்லையா? இல்லை, நான் உள்ளே தான் இருக்குது. நீங்கள் உள்ளே வைங்க. பண்ணலை, வெளியே எடுக்காதீங்கண்ணா. என்ன பண்ணணும், நாளைக்கு அது விரியும். வெளியே எடுத்தீங்கனாலும் ஸ்பீடு அதுதான் வருது. உள்ளே வச்சுருங்க. இங்கே ஒழுகுது, அதனால் பார்த்தேன். அது உள்ளே இருக்கிற ஏர் வெளியே போனால் தான் அது உள்ளே இறங்கும். பிரதர் மோகன்ராஜ் சேலம் உங்களுக்கானது. பி தமிழ்வேந்தன் திருச்சி. எடுத்துட்டீங்கண்ணா. கொஞ்சம் கரெக்டாக இப்போ பிரதர் பி தமிழ்வேந்தன் திருச்சி உங்களுக்கான தேனை. பிரதர் கோகுல் செல்வம் ராணிப்பேட் உங்களுக்கு பரோஹனி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். எல்லாம் பொந்து தேனை எல்லாம் கொம்பு தேனை கொடுக்குறேன்னு இருந்தோம். கொம்பு தேனை சன்செட் ஆகுது. கடைசி வீட்டில் ரிலேட் ஆக்சுவலி. பிரதர் கோகுல் செல்வம் ராணிப்பேட் உங்களுக்காக. பிரதர் பிரதீப் சௌத்ரி பெங்களூர் 2 ½ kg கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் ½ kg ப்ரோ. ஃபஸ்ட் ½ kg பிரதீப் சௌத்ரி பெங்களூர். இப்போ தொடச்சி தான் அனுப்புவோம். கரெக்டாக ஊற்றிருக்குங்களா?
பிரதர் பிரதீப் சௌத்ரி பெங்களூர் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் 1 kg. பிரதர் முகமது யூசுப் முத்துப்பேட்டை உங்களுக்காக பிரதர் முகமது யூசுப் முத்துப்பேட்டை இருக்கு. பிரதர் பிரதீப் சௌத்ரி செகண்ட் 1 kgங்க. கரெக்டாக இருக்குண்ணா போதுண்ணா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. பிரதர் பிரதீப் சௌத்ரி பெங்களூர். பிரதர் ப்ரூனோ எல்சன் ஜேசுராஜ் சென்னை உங்களுக்காக இது. ஃபுல்லாக ஊற்றுங்க கரெக்டாக. அது ஊற்றி கேட்க பார்த்தா பிரதர் ப்ரூனோ எல்சன் ஜேசுராஜ் சென்னை உங்களுக்காக இது. ரொம்ப தேங்க எடுத்துடு. அவ்வளோ நீங்கள் ஃபுல்லாக போட்டால் கரெக்டாக இருக்கும். அதிகமாக இருக்குது. பிரதர் ப்ரூனோ எல்சன் ஜேசுராஜ் சென்னை உங்களுக்காக இது. பிரதர் ஃபாசில் பெங்களூர் கொம்புத்தேனு. பிரதர் ஃபாசில் பெங்களூர் உங்களுக்காக. பிரதர் ஃபாசில் பெங்களூர் கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க. பிரதர் ஜான்சன் சஹாரியா பெங்களூர் கொம்புத்தேனு ஒரு லாஸ்ட்டு. இந்த ஜான்சன் சஹாரியா பெங்களூர் உங்களுக்கானது. எடுத்துருவோம். பிரதர் ஜான்சன் சஹாரியா பெங்களூர் உங்களுக்கானது. ஸோ எடுத்து முடிச்சாச்சுங்க. மொத்தம் எத்தனை கிலோ வருது? 36. ஓகே. இது எல்லாமே கொம்புத்தேனு ப்ராமிஸ் பண்ணியிருந்தது. நான் கொஞ்சம் லேட் பண்ணது. இதுக்கப்புறம் மேற்கொண்டு கொம்புத்தேனுமே ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 பேத்துக்கு அதுவும் எடுத்து கொடுத்துருவேன். இப்போ இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ இது மட்டும் எடுத்துட்டேன். மற்றவங்களுக்குலாம் நான் வந்து ஃபெப் எண்டுக்குள்ளே இல்லைனா மார்ச் எண்டுக்குள்ளே அப்படி தான் காமிட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துருவேன். ஸோ வேணும்னா அந்த டேட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னு சொன்னால் புக் பண்ணிக்கலாம். சுந்தர்பனுக்கு இதேமாதிரி ஒரு ஹண்ட் போட்டிருக்கேன், வர்ச்சுவல் ஹனி ஹண்ட். சுந்தர்பன்னு என்னுடைய ரெக்கமெண்டேஷனு. அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்லேயே வந்து ஸ்பெஷல் நெக்டார் வித் தி ஹைவ் அதுவுமே பார்த்திங்கன்னா ரேர் நெக்டார்ஸ் அதுவுமே என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ வேணால் வாங்கிக்கலாம். நன்றிங்க.